அந்த விசுவாச குறைவு இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம நல்ல விசுவாசத்தில் கூடினவங்களா சேர்ந்து உட்காந்து பாருங்க இவனுக்கு விசுவாசமே இல்லை அப்படி பேசிடக்கூடாது. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்ய அவமதிக்காதீங்க. அப்புறம் எப்படி நம்ம நடக்கணும் அந்த நேரத்தில்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 15:1. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலமுள்ளவர்களாகிய நமக்கே பிரியமா தான் நடக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் எப்படி நடக்கிறாங்க? பலமுள்ளவர்கள் தங்களுக்கு பிரியமா நடக்கிறாங்க. ஒரு லைன் இருக்குது, டிக்கெட் ஏதோ ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு லைனில் நின்றுட்டு இருக்காங்க வச்சுக்கிறேன். இன்னொரு கவுண்ட் டக்குன்னு இன்னொன்று ஓப்பன் பண்ணுறாங்க, அதாவது அந்த கவுண்ட்லேயும் இப்போ டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா எல்லாம் வேகமாக ஓடும். ரைட், அதில் வயசானவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இங்கே நிற்கவா இங்கே நிற்கான்னு தெரியாமல் தடுமாறி நிற்கலாம், அல்லாட்டா கடைசி பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கலாம். அவங்க போகும்போது அவங்களையும் தள்ளி விட்டு ஓடுறவங்களா இருப்பாங்க. அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனம் உள்ளவர்களுடைய பலவீனத்தை தாங்கணும். கொஞ்சம் நில்லுங்க, கவுண்டர் இப்போ தானே அது ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த வயசானவங்களை முன்னாடி விடுங்க, 4 பேர் விடுங்க, 4 முன்னாடி இந்த வயதானவங்க நீங்கள் முன்னே போய் நில்லுங்க அப்படி சொல்கிறவர்களாக இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனத்தை தாங்க வேண்டும். பலவீனருக்கு பிரியமாய் நடக்கணும். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 15:2. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அப்ப நம்மள ஒவ்வொருவரும் மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவர்களுக்கு பிரியமா நடக்கணும். தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான், அப்படி இருக்கணும். தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் இந்த பெண் நடக்கிறாள். தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் இந்த சகோதரன் நடக்கிறார், அப்படி சொல்லணும். தேவனுக்கு பிரியமா நடக்கிறாரு, மனுஷரும் பிரியமா நடக்கிறாரு. யாரும் அவரை குறை சொல்ல முடியலைங்க. தேவனும் சொல்ல மாட்டார், மனுஷரும் குறை சொல்ல மாட்டாங்க. அப்படி வரணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியானா பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் விசுவாச அளவு